நாங்கள் உண்மையில் இந்த வருடம் துவங்கிய 1ஆம் தேதி 1ஆம் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சில விடயங்களை சில காரணங்களுக்காக அல்லது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அவகாசத்தை கொடுப்பதற்காக இந்த தை மாதத்தை தவிர்த்திருந்தோம். எனினும் இனி வரப்போகின்ற பிப்ரவரி மாதத்திலிருந்து, அதாவது 1/2/2026ஆம் ஆண்டிலிருந்து சில முக்கியமான நடைமுறைகளை தண்டங்களையும் நாங்கள் அறவிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். முக்கியமாக எங்களுடைய வடமாகாணத்தின் ஆளுநரின் சுற்றறிக்கை ஏற்கனவே வந்ததற்கு அமைய இந்த உணவகங்களில் லன்ச் பாவனையை தடை செய்வதற்கு 1/2/2026 நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். உணவகங்கள், எங்களுடைய எல்லைக்குட்பட்ட உணவகங்கள் இந்த லன்ச் பாவனையை தடை செய்கின்றோம். அந்த தடை 1/2 நடைமுறைக்கு வரும். அத்தோடு அந்த லன்ச் பாவனைக்கு பதிலாக வாழை இலை அல்லது போனால் தேக்கம் இலை அல்லது போனால் கார்ட்போர்ட் பாக்ஸுகளில் உணவுகளை கொடுக்கலாம். அதே போல் சாப்பாட்டு கடைகளில் சுடுநீரால் அதற்குரிய டெம்பரேச்சரில் அந்த நீரில் சாப்பாட்டு பிளேட்டுகளை, மாபிள் பிளேட்டுகளை கழுவி அதில் லன்ச் விரிக்காமல் நிச்சயமாக கொடுக்கலாம். அது நடைமுறைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தலாக அல்லது எங்களுடைய சந்ததிக்கு கேன்சர் வருத்தங்கள் வருகின்றவற்றை தடை செய்வதற்காக இந்த லன்ச் பாவனையை முதற்கட்டமாக தடை செய்கின்ற இந்த நிகழ்வில் எங்களுடைய சாவச்சேரி நகர சபையும் ஒத்துழைப்பை வழங்குகின்றது. 1/2/2026ஆம் ஆண்டிலிருந்து உணவகங்கள் லன்ச் பாவனையை, அதே சமயம் எங்களுடைய திருமண மண்டபங்களும் இந்த லன்ச் பாவனையை தடை செய்ய வேண்டும். அதை தடை செய்யாமல் அதை பாவனைக்கு உட்படுத்தியதாக எங்களுக்கு தகவல் வந்தால் அல்லது எங்களால் கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு தண்டமாக 5000 ரூபாய் அறவிடப்படும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். அதே போல இந்த பொது இடங்களில் வெற்றிலை போட்டு துப்புவது சம்பந்தமான பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கின்றது. அந்த வெற்றிலை போட்டு துப்புவது பொது இடங்களில் தண்டனைக்குரிய குற்றமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் துப்புவது, முதல் தரம் துப்புவதற்கு ஒருவர் துப்பினார் என்றால் அதற்கு 2000 ரூபாவும், அதே நபர் மீண்டும் 2ஆம் தடவை துப்புவாராயிருந்தால் 5000 ரூபாவும் தண்டம் அறவிடப்படும். ஆகவே வெற்றிலையை போட்டு பொது இடங்களில் துப்புவதை தயவு செய்து தவிர்க்கும் வண்ணம் எங்களுடைய நகராட்சி மன்ற எல்லையில் மிக முக்கியமாக எங்களுடைய நவீன சந்தையில் இருக்கின்ற வியாபாரிகள் மற்றும் அங்கு வந்து போகின்ற நுகர்வோர் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றிலை போட்டு பொது இடங்கள் துப்புவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்று. அதே போல இந்த பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவோம். இது ஒரு நீண்ட சுற்றாடல் பிரச்சனையாக வருகின்றது. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த இப்பொழுது நவீன காலத்தில் தற்சமயம் பாவிக்கப்படுகின்ற பம்பர்ஸ். அது சிறுவர்களானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, பம்பர்ஸின் பாவனை இப்பொழுது எங்களுடைய சமூகத்தில் அதிகரித்திருக்கின்றது. இந்த பம்பர்ஸை அழிக்க முடியாமல், வெட்டி தாக்க முடியாமல் அதை கொண்டு பொது இடங்களில் மக்கள் வீசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் அதை வெட்டி தாட்டால் உட்காது என்பது நிச்சயமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஆனால் அதை அழிப்பதற்கு வேறு வகையான மாற்றங்கள் இருக்கின்றது. வெகு சீக்கிரம் எங்களுடைய நகராட்சி மன்றமும் அதுக்குரிய ஒரு பேனரை தயார் செய்கின்றதுக்கு பாடுபடும். அதுவரைக்கும் நீங்கள் அதை உரிய முறையில் கொண்டு வந்து எங்களுடைய நகராட்சி மன்றத்தினுடைய கழிவு சேகரிக்கும் இடத்தில் தெனங்கிழப்பு வீதியில் அதனை கொண்டு வந்து எங்களுடைய கூடுகளுக்கு போடலாம். அதை நாங்கள் நிச்சயமாக அப்புறப்படுத்துவோம். அல்லது போனால் நீங்களே வீடுகளில் ஒரு பெரலில் அதை போட்டு மண்ணெண்ணையோ பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அதை இல்லாமல் செய்யலாம். மற்றபடி அதை ஒரு பொது இடங்களில் வீசிவிட்டு போவது இல்லை என்ற ஒரு அசௌகரியங்களை எல்லோ மக்களுக்கும் அதை ஏற்படுத்துகின்றது, தொற்று நோய்களையும் ஏற்படுத்துகின்றது. ஆகவே இந்த பொது இடங்களில்
பம்பஸ் மட்டுமல்ல, ஏனைய நுழம்பு பெருக்கத்துக்குரிய கழிவு வகைகள், துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுகளை, கோழியின் பாகங்கள் என்று பல பிரச்சனைக்குரிய விடயங்கள் இருக்கின்றன. இவற்றை பொது இடங்களில் வீசுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி வீசுபவர்களுக்கு முதல் தடவையாக 5000 ரூபாவும், அதே நபர்கள் அல்லது அதே ஆட்கள் இரண்டாவது தடவை வீசுவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக 10,000 ரூபாய் தண்டம் விதிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எங்களுடைய மக்களுக்காக இல்லாவிட்டாலும் உண்மையில் எங்களுடைய வணிகர்கள் அல்லது போனால் நகரை அண்டி இருக்கின்ற பாவனை குடிமக்களுக்காக சொல்கின்றேன். இந்த கழிவு நீரை, வீட்டு கழிவு நீர் அல்லது போனால் கடையினுடைய கழிவு நீரை பொது வாய்க்காலுக்கள், மழை நீர் போகின்ற பொது வாய்க்காலுக்கள் செலுத்தி விடுவது தண்டனைக்குரிய குற்றம். கான்களுக்குள் கழிவு நீரை விடுவது தண்டனைக்குரிய குற்றம். அந்த கழிவு நீர் மழை நீரை கொண்டு போவதற்கு உருவாக்கப்பட்ட வாய்க்காலுக்கள் நின்று துர்நாற்றங்களையும் நுழம்புகளையும் பெருக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். மிகுந்த ஔசரியங்களை அந்த வியாபார நிலையங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது, மக்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. அதனால் அந்த கழிவு நீர்களை வாய்க்காலுக்கள் செலுத்துவதற்கும் தண்டம் உண்டு. அது முதல் தடவையாக அந்த கழிவு நீர் செலுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டால் 10,000 ரூபாவும், எங்களுடைய அறிவுறுத்தலை மீறி அந்த கழிவு நீர் எடுக்கப்படாமல் அல்லது மூடப்படாமல், க்ளோஸ் பண்ணப்படாமல் மீண்டும் செய்யப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் 20,000 ரூபாய் தண்டமும் அறவிடப்படும். இது எங்களுடைய மிக முக்கியமான சில தண்டங்களுக்குரிய விடயங்களை இன்று நான் பகிர்கின்றேன். என்றால் இவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகமாகவும் நாகரிகமான சமூகமாகவும் நாங்கள் மாறுவதோடு அழகிய நகரம், தூய்மையான நகரம் என்ற விடயங்களையும் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கொள்கைக்காக இந்த விடயங்களை உங்களோடு இன்று பகிர்ந்திருக்கின்றேன். நன்றி.